வாழ்வியல் கற்போம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்வியல் பகுதியில் பார்க்கவிருக்கும் கதை மாற்றத்தின் விதை. ஒரு தாத்தாவின் பாடம். ஒரு விடுமுறை நாள் மாலை கிராமத்து ஆலமரத்தடியில் 4 இளைஞர்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். டேய், எலெக்ஷன் வருதுன்னு ஒரே சத்தமா இருக்குடா. நமக்கு என்ன, அன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கும், ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான் என்றான் ஒருவன் சலிப்பாக. மற்றவர்களும் அதை ஆமோதிப்பது போல் சிரித்தனர். அருகில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்த பெரியவர் மெதுவாக தலையை நிமிர்த்தி அவர்களை பார்த்தார். தம்பிங்களா, லீவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுறீங்க, ஆனா அந்த ஒரு நாள் உங்க அடுத்த 5 வருஷ நிம்மதியை தீர்மானிக்கும்னு தெரியுமா என்றார் நிதானமாக. பசங்க ஆர்வமாக தாத்தாவை சுற்றி கூடினார்கள். என்ன தாத்தா சொல்றீங்க? தாத்தா சொல்ல தொடங்கினார். அந்த காலத்துல நம்ம நாட்டை ராஜாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. அப்போல்லாம் சட்டம்ங்கிறது ராஜா வாயிலிருந்து வர்றதுதான். அவர் ஒருத்தரை தூக்குல போடணும்னு நினைச்சா போடலாம், மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிக்கலாம். மக்கள் எதையும் கேள்வி கேட்க முடியாது. அங்க ஜனநாயகம் கிடையாது, வெறும் உத்தரவுதான். அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. அவங்க நமக்காக சட்டம் போடல, அவங்க லாபத்துக்காக நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. இந்த தடையை உடைக்கத்தான் பல போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. நம்ம யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்றதுக்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில மிகச்சிறந்த இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமைங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை கொடுத்துச்சு. தாத்தா தொடர்ந்தார். இப்போ உங்க கையில அதிகாரம் இருக்கு, ஆனா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க சில விஷயங்களை கவனிக்கணும். தகுதி மற்றும் நேர்மை. அந்த தலைவர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு, அவர் குணாதிசயம் என்ன, அவர் மேல ஊழல்களை இருக்குதான்னு பாக்கணும். பணம் காசுக்கு மயங்காதீங்க. ஓட்டுக்கு இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்னு சொல்லி வர்றவங்க கிட்ட உஷாரா இருங்க. அன்னைக்கு நீங்க வாங்குற காசு உங்க உரிமையை விலை பேசுறதுக்கு சமம். திட்டம் என்ன அப்படின்னு பாக்கணும். சும்மா வாயால வடை சுடாம தண்ணி பிரச்சனை, பசங்க படிப்பு, வேலை வாய்ப்புன்னு அடிப்படை தேவைகளுக்கு அவங்க கிட்ட தெளிவான பிளான் இருக்கான்னு பாக்கணும். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். நம்ம ஆளுங்கிற குறுகிய எண்ணம் இல்லாம எல்லா மக்களையும் சமமா நடத்துற நேர்மையானவரை தேர்ந்தெடுங்க. தாத்தா சொல்லி முடிச்சதும் அந்த பசங்க முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. சலிப்பாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது ஒரு நிமிடம் யோசித்தார்கள். நிச்சயமா தாத்தா, இவ்வளவு நாள் இது வெறும் லீவ் நாள்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் புரியுது எங்க விரல்ல இருக்கிற மை இந்த நாட்டோட தலையெழுத்தையே மாத்தோம்னு. இனிமே நாங்க ஏனோ தானோன்னு இல்லாம புத்திசாலித்தனமா எங்க தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று உறுதி எடுத்தனர். தாத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு அங்கிருந்து கலைந்து சென்றனர். தாத்தா தன் புத்தகத்தை தொடர்ந்தார். அவர் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை இருந்தது. மேலும் பல வாழ்வியல் சிந்தனைகளை தெரிந்து கொள்ள வாழ்வியல் கற்போம் த வே ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் செஞ்சிடுங்க. உங்க லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய நல்ல வாழ்வியல் பதிவுகளை நம் வாழ்வியல் கற்போம் த வே ஆஃப் லைஃப் சேனலில் கற்போம், கற்பிப்போம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி.